வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வெளியீடு. தில்லி சென்றார் தேர்தல் சிறப்பு அலுவலர். தென் மாநில லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ். காப்பீட்டு கட்டணம் பற்றிய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஆர்கே நகரில் உச்சக்கட்ட பிரச்சாரம். தேர்தல் அலுவலர்களுக்கு இறுதிக்கட்ட பயிற்சி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். புதுக்கோட்டையில் 70 கிராம மக்கள் கூட்டத்தில் தீர்மானம். தில்லியில் 26வது நாளாக தொடரும் போராட்டம். உண்ணாவிரதம் இருந்த 3 விவசாயிகள் மயக்கம். அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள 85% வாக்காளர்களுக்கு தலா 4000 ரூபாய் வழங்குவது தொடர்பான தகவல்கள் அதில் பதிவாகியுள்ளன. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்பட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். இதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் விடுதியில் அமைச்சரின் அறையிலும் அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனைகளில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வருமான வரித்துறை இன்று வெளியிட்டுள்ளது. அதில் ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள வாக்காளர்களில் 85% பேருக்கு தலா 4000 ரூபாய் வழங்குவது தொடர்பான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் முதல்வர் பழனிசாமி உள்பட 6 அமைச்சர்களின் பெயர்கள், அவர்கள் வாக்கு சேகரிக்கும் பகுதிகள், அங்குள்ள வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்கான மொத்த தொகை உள்ளிட்டவை அச்சடிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், செங்கோட்டையன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்பட அதிமுக அம்மா அணி தேர்தல் பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து சுமார் 89 கோடி ரூபாய் அளவிற்கு வாக்காளர்களுக்கு பணம் விநியோகத்திற்கான விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த சோதனை அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் வருமான வரித்துறை ஒப்படைத்துள்ளது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலை நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையருடன் ஆலோசனை நடத்த தமிழக தேர்தல் சிறப்பு அலுவலர் விக்ரம் தத்தா அவசரமாக தில்லி விரைந்துள்ளார். அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதில் பண விநியோகம் தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தேர்தல் அலுவலர்களுடன் தமிழக தேர்தல் சிறப்பு அலுவலர் விக்ரம் தத்தா அவசரமாக ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த நிலையில் தமிழக தேர்தல் சிறப்பு அலுவலர் விக்ரம் அவசரமாக தில்லி விரைந்துள்ளார். அவரை சென்னை விமான நிலையத்தில் மாநில தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி வழி அனுப்பி வைத்தார். ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் நடைபெறுவது தொடர்பாகவும் இந்த விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தும் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி மற்றும் ஆணையர்களுடன் தமிழக தேர்தல் சிறப்பு அலுவலர் விக்ரம் தத்தா ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அவரது தந்தை, சகோதரர் ஆகியோர் திருச்சி வருமான வரித்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, கல்லூரி, கல்குவாரி உள்ளிட்ட 5 இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று 13 மணி நேரம் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அவரது தந்தை, சின்னத்தம்பி, அண்ணன் உதயகுமார் மற்றும் ஆடிட்டர் ஜெயராமன் ஆகியோர் திருச்சி வருமான வரி அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். கொடுத்தாங்க, வர சொன்னாங்க, வந்திருக்கிறோம். அமைச்சர் இல்லை, எங்க 2 பேர். காலையில் 6 மணிக்கு. ஆமா. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமிக்கு சொந்தமான வீடுகளில் வருமான வரித்துறை அலுவலர்கள் 2வது நாளாக நடத்திய சோதனை முடிவுக்கு வந்தது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலருக்கு புகார்கள் குவிந்தன. இந்த நிலையில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் கிரீன்வே சாலையில் உள்ள அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நேற்று காலை 6 மணி முதல் வருமான வரித்துறை அலுவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். எழும்பூரில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு, மயிலாப்பூரில் உள்ள அவரது உறவினர்களின் வீடு, விஜயபாஸ்கரின் உதவியாளர்கள் நயினார் முகமது, கல்பேஷ் ஆகியோரின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது.
இன்று அதிகாலை 4:30 மணி வரை 22 மணி நேரம் இடைவிடாமல் நடந்த இந்த சோதனையில் 1,80,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அமைச்சர் விஜயபாஸ்கர் இதை மறுத்துள்ளார். இதனிடையே எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி வீட்டிலும் நேற்று சோதனை நடைபெற்ற நிலையில் வருமான வரித்துறை அலுவலர்கள் இன்று 2வது நாளாக அங்கே சோதனை நடத்தினர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து தென் மாநில லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் திரும்பப் பெறப்பட்டது. வாகனங்களுக்கான 3ஆம் நபர் காப்பீட்டு கட்டணம், ஆர்டிஓ கட்டணம் உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் கடந்த 10 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஹைதராபாத்தில் காப்பீட்டு கட்டண உயர் அலுவலர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உயர்த்தப்பட்ட 50% காப்பீட்டு கட்டணத்தில் 23% குறைக்க காப்பீட்டு ஆணையம் ஒப்புக்கொண்டது. இதையடுத்து தென் மாநில லாரிகள் வேலைநிறுத்தம் திரும்ப பெறப்பட்டது. வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டணத்தை குறைக்க தமிழக அரசும் ஒப்புக்கொண்டுள்ளது. இதையடுத்து 10 நாட்களாக நடைபெற்று வந்த வேலை நிறுத்தத்தை தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் விலக்கிக் கொண்டுள்ளது. இன்று முதல் லாரிகள் வழக்கம் போல இயங்கும் என லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 10 நாட்களாக தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக பல கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு வைத்து வேலைநிறுத்தம் செய்து கொண்டிருந்தோம். இப்போ இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய கோரிக்கையான தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகம் பற்றி பேசி இன்று 23% குறைத்துள்ளார்கள். ஆகவே இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். தமிழகத்தின் 9வது மாநில தேர்தல் ஆணையராக மாலிக் ஃபெரோஸ்கான் இன்று பதவியேற்றுள்ளார். தமிழக மாநில தேர்தல் ஆணையராக இருந்த சீதாராமனின் பதவிக்காலம் மார்ச் 25ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதையடுத்து தமிழக மாநில தேர்தல் புதிய ஆணையராக மாலிக் ஃபெரோஸ்கான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் அலுவலகத்தில் இன்று தமிழகத்தின் 9வது மாநில தேர்தல் ஆணையராக அவர் பதவியேற்றுக் கொண்டார். ஃபெரோஸ்கான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராகவும் பழங்குடியினர் நல ஆணையராகவும் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தற்பொழுது உச்சக்கட்ட பிரச்சாரம் நடந்து வருகிறது. தேர்தல் அலுவலர்களுக்காக 3வது மற்றும் இறுதிக்கட்ட பயிற்சியும் இன்று நடைபெற்றது. இதுபற்றி ஆர்கே நகர் பகுதியில் இருந்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் இடைத்தேர்தலானது வருகிற 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு இன்னும் 4 தினங்கள் மட்டுமே எஞ்சுள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதிமுக, அம்மா கட்சி, அதிமுக, புரட்சித் தலைவி அம்மா கட்சி, திமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதன் காரணமாக இந்த இடைத்தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கிறது. நாளை மறுதினம் மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் சூறாவளி பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கின்றனர். ஒவ்வொரு தெருக்களிலும் வீதிகளிலும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் விதவிதமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆங்காங்கே ஒலிபெருக்கிகள் மூலம் மேலதாளம் முழங்க அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்தந்த வேட்பாளர்களுடைய அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் தற்பொழுது ஆர்கே நகர் முழுவதுமாகவே தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி காணப்படுகிறது. மக்கள் ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார். மக்கள் ஓபிஎஸ்ஐ விரும்புகிறார். ஒரு மாற்றம் தேவை, ஆட்சி மாற்றமே தேவை என்று மக்கள் விரும்புகிறார். மக்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மாற்றத்திற்கான இந்த வாட்டி நீங்கள் தான் வரணும், நீங்கள் உங்களை மாதிரி ஆளு தான் வரணும். ஒரு தங்கச்சிலாம் சொல்லுது. அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள் எதையும் கவனிக்கலைன்னு நம்ம மிதமாக இருந்துட முடியாது. எல்லாத்தையும் நுட்பமாக பார்க்குறாங்க. எங்களுடைய எளிமையான பிரச்சாரமே மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்குன்றது கண்கூடாக தெரிகிறது. அந்த வகையில் நிச்சயமாக எங்கள் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் நம்புகிறோம். இது ஒரு புறம் இருக்க, இந்த இடைத்தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் முனைப்பான முறையில் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பணியாற்றக்கூடிய, அதாவது மொத்தம் 256 வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றக்கூடிய சுமார் 1700க்கும் மேற்பட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு 3ஆம் கட்டம், அதாவது இறுதிக்கட்ட பயிற்சியானது இன்று தண்டையார்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அவர்களுக்கு அன்று வாக்குப்பதிவு தினத்தன்று கடைபிடிக்க வேண்டிய அனைத்து முறைகளும் அவர்களுக்கு விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஆர்கே நகரில் இருந்து ஒளிபெறும் சிவாவுடன் எஸ் விக்னேஷ்.
நெடுவாசலில் இன்று நடைபெற்ற 70க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தனியார் நிறுவனத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். மாநில மற்றும் மத்திய அமைச்சர்கள் அடுத்தடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டக் குழுவினர் முதல்வர் பழனிசாமியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த மாட்டாது என்று உறுதிமொழி வழங்கப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் 9ஆம் தேதி போராட்டத்தை நெடுவாசல் மக்கள் கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுதில்லியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தனியார் நிறுவனங்களுடன் மத்திய அரசு புதிதாக 30க்கும் மேற்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்க ஒப்பந்தம் செய்தது. இந்த நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அடுத்த கட்ட போராட்டம் பற்றிய ஆலோசனைக் கூட்டம் நெடுவாசலில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 70 கிராம மக்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவது, 70 கிராம மக்கள் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நெடுவாசல் மற்றும் சுற்றுவட்டார 70 கிராம மக்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் போராட்டக் குழு என்று 15ஆம் தேதி அந்த போராட்டக் குழு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை முடிவு செய்யும். அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க என்ன பண்ணினாலும் இந்த கிராமங்களுக்கு வந்துதான் ஆகணும். வராம அவங்க டெல்லியில இருந்தோ இல்லை வேற அங்கிட்டு வேற வெளிநாட்டில இருந்தா செய்ய முடியாது. வருகின்ற பொழுது அதன் விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள். மீத்தனுக்கு எப்படி வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி இந்த மக்களும் போராடுவாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாரும் துணையாக இருப்போம். நம்மளோட ஐயா ஒருத்தர் தான் இல்லை ஒழிய அவர் உருவத்தில் அதான் நான் சொன்னேன், எல்லாரையும் நான் பார்க்குறேன். எத்தனையோ நம்மாழ்வார் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாம் போராடுவாங்க. உங்களுக்கு அதனால வெற்றி கட்டாயம் கிடைக்கும். இதுக்கு கிடைக்கிற வரலையும் போராடுவாங்க. தில்லியில் தமிழக விவசாயிகள் இன்று 26வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 3 விவசாயிகள் மயங்கி விழுந்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் தில்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்றபோது காவல்துறை தடியடி நடத்தி அவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்தது. இந்த நிலையில் இன்று 26வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்த விவசாயிகளில் பலர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் மயங்கி விழுந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் தொடர்கிறது. The person 25% are hunger strike. So 3% was affected, stomach pain, dysentery, headache and fever. They are taken to the hospital RML. We are here for the past 26 days. We are the backbone, we are the untouchable people, so nobody care about us. தேசிய அளவிலான நதிநீர் ஒற்றை தீர்ப்பாயம் அமைப்பதை எதிர்த்து சென்னையில் இன்று நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேசிய அளவில் நதிநீர் ஒற்றை தீர்ப்பாயம் அமைப்பதற்கு எதிராக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சென்னையில் இன்று காலை 10 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியது. தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. சென்னை பெரியமேடு நேரு விளையாட்டு அரங்க 4வது நுழைவு வாயில் எதிரே மெட்ரோ மேனர் அரங்கில் நடந்த இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவது, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்துவது உள்பட 7 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் துணை பொதுச் செயலர் VP துரைசாமி, விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழக அரசு அவசரமாக சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி இந்த அவசர சட்ட முன்வடிவை ஏற்கத்தக்கது அல்ல, இதை ஏற்க மாட்டோம் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அதை அனுப்புகிற போது அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை தமிழக அரசு கூட்டி அந்த கூட்டத்தோடு முடிவையும் இணைத்து மத்திய அரசை அழைத்து சென்று தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. இந்த ஒற்றைச்சாளர தீர்ப்பாயம் என்பது ஏற்கனவே நதிநீர் பிரச்சனைகளில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை முடக்கக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த தீர்மானத்தினை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் இங்கே நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம்.
வேறு பாதையில் சேது சமுத்திர திட்டம். நாடாளுமன்ற எம்பி இலகணேசன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சேது சமுத்திர திட்டத்தை பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு வேறு பாதையில் விரைந்து செயல்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இலகணேசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் அனைத்து படகுகளையும் மீட்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். ராமர் பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சேது சமுத்திர திட்டம் விரைந்து செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். பாரதிய ஜனதா அரசுக்கும் வருமான வரி சோதனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் மீனவர்களுக்கு தனி அமைச்சரை நியமிக்க ஆலோசிக்கப்படுவதாகவும் இலகணேசன் தெரிவித்தார். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது தேர்ந்தெடுத்த பாதையை மாற்றி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் மாற்றியதால் அது ராமர் சேதுவுக்கு பிரச்சனை வரும் என்று கருதி எதிர்ப்பு வந்தது. இப்போது எங்களது அரசாங்கம், குறிப்பாக அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள், ராமர் பாலத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாத வகையில் சேது சமுத்திர திட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கான முயற்சியை ஏற்கனவே தொடங்கியிருக்கிறார். நிச்சயமாக சேது சமுத்திர திட்டம் அமலாகும். ஆளுநருக்கு நாங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல என்று புதுச்சேரி அமைச்சர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆட்சியாளர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையே அதிகார போட்டி முற்றி வருகிறது. இதனிடையே புதுச்சேரியில் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி மற்றும் முதல்வரின் நாடாளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் தனித்தனியாக செய்தியாளர்களுடன் பேசினர். அப்போது அமைச்சர் கந்தசாமி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணைநிலை ஆளுநருக்கு ரப்பர் ஸ்டாம்பு போல செயல்பட முடியாது என்று தெரிவித்தார். இதேபோல் முதல்வரின் நாடாளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் அரசியல் சாசனத்திற்கு எதிராக துணைநிலை ஆளுநர் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படிக்கணும் இல்லை, படிப்பதற்கு இன்னைய வரைக்கும் அவங்க அந்த கோப்பில் கைது போட மாட்டுறாங்க. அப்போ நீங்கள் மீனவர் மக்களுக்கு தொழிலுக்கு போக முடியல, ஜாகிகளுக்கு 1000 ரூபாய் ஏற்றி கொடுக்க முடியல. நான் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லைன்னு சொல்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் ரப்பர் ஸ்டாம்ப் இவங்களுக்கு இருக்கணுமா? அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுநரோ அல்லது துணைநிலை ஆளுநரோ யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி ட்விட்டரில் இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுவாங்களா? இந்த துணைநிலை ஆளுநர் என்ற பொறுப்பில் அல்லது அமைச்சர் என்ற பொறுப்பில் நான் இருக்கிற பொழுது எனக்கு வருகின்ற தகவலை, அமைச்சர் என்ற முறையில் எனக்கு கொடுக்கப்படுகிற தகவலை நான் வெளியிலே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். என்னது? உறுதிமொழியாக எடுக்கிறோம். இது பேர் சத்தியம். என்ன சத்தியம்னு தெரியல. தில்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடத்தில் 100க்கும் அதிகமான விவசாயிகள் கையில் மண் சட்டி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்பட்ட விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லியில் விவசாயிகள் 26வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் உள்பட பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடத்தில் 100க்கும் அதிகமான விவசாயிகள் அரை நிர்வாணமாக கையில் மண் சட்டி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு தடுப்பணை அமைத்து மழைநீரை சேமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். அழிக்காதே 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 விவசாயத்தை அழிக்காதே 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 விவசாயத்தை அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே கொல்லாதே கொல்லாதே. புகழ்பெற்ற அருள்மிகு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடும் போராட்டத்திற்கு பிறகு தேவாரம் பாடிய சிவனடியார் ஆறுமுக சுவாமி காலமானார். அவருக்கு வயது 94. கடலூர் மாவட்டம் கும்மிடிமூலையைச் சேர்ந்த ஆறுமுகசாமி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கருவறை முன்புள்ள திருச்சிற்றம்பல மேடையில் நின்று தேவார பாடல்களால் இறைவனை வழிபட முனைப்பு காட்டினார். ஆனால் தீட்சிதர்கள் அதனை ஏற்க மறுத்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவையும் பெற்றார். அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சிற்றம்பல மேடையில் தேவாரம் திருவாசகம் பாடி இறைவனை வழிபட்டு தனது சபதத்தை நிறைவேற்றினார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று பிற்பகல் கும்மிடிமூலையில் காலமானார். அவரின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது.
கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 15% கூடுதலாக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ICF தலைமை மின் பொறியாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை பொது மேலாளர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வரும் காலங்களில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் நவீன வசதிகள் கொண்ட ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் அனைத்து பெட்டிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் உதயகுமார் கூறினார். 2016-17 ஆண்டில் 2277 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக உதயகுமார் தெரிவித்தார். 2016-2017 ICF 2277 கோச் பண்ணியிருக்கோம். இது கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 15% அதிகம். இந்த ஆண்டில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா EMU கோச்சஸ்லேயும் CCTV இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தை அடுத்துள்ள திருப்பட்டூரில் தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றும் சக்தி படைத்த அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுயம்புலிங்கமாக எழுந்தருளி உள்ள சிவபெருமானையும் பிரம்மனையும் தரிசித்து செல்கின்றனர். இத்தகைய சிறப்பு பெற்ற பிரம்மா கோவில் பங்குனி தேர் திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அது முதல் தினசரி பல்வேறு வாகனங்களில் அம்மனும் சுவாமியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருத்தேரில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்தை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. IPL கிரிக்கெட் 4வது லீக் போட்டி பஞ்சாப் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மியான்மர் நாட்டில் சரக்கு கப்பல் ஒன்று படகு மீது மோதிய விபத்தில் 21 பேர் நீரில் மூழ்கி பலியாகினர். மியான்மர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள பாதேன் நகர நகரில் திருமண வீட்டினர் 60 பேர் படகு ஒன்றில் சென்றனர். அப்போது அந்த படகு எதிர்பாராத விதமாக சரக்கு கப்பல் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதையடுத்து படகு நீரில் மூழ்கியதால் அதில் இருந்த பயணிகள் அனைவரும் நீரில் விழுந்து தள்ளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் 27 பேரை பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்தில் 17 பெண்கள் 4 ஆண்கள் உட்பட 21 பேர் நீரில் மூழ்கி பலியாகினர். படகில் சென்று விபத்தில் சிக்கிய பலரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. பத்தாவது IPL கிரிக்கெட் தொடரில் 4வது போட்டியில் புனே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள ஹோல்கர் திடலில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 163 ரன்கள் எடுத்தது. அதிகளவாக பென் ஸ்ட்ரோக் 50 ரன்கள் எடுத்தார். இதனைத் தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணி 19 ஓவர்கள் முடிவில் 164 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. அதிகளவாக மேக்ஸ்வெல் 44 ரன்கள் எடுத்தார். Muscled away for 6. He's got that one. That's gone on. Opening their account tonight. Oh, cracking. They'll pinch one here, and that'll be it. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வெளியீடு. தில்லி சென்றார் தேர்தல் சிறப்பு அலுவலர். தென் மாநில லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் வாபஸ். காப்பீட்டு கட்டணம் பற்றிய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஆர்கே நகரில் உச்சக்கட்ட பிரச்சாரம். தேர்தல் அலுவலர்களுக்கு இறுதிக்கட்ட பயிற்சி. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். புதுக்கோட்டையில் 70 கிராம மக்கள் கூட்டத்தில் தீர்மானம். தில்லியில் 26வது நாளாக தொடரும் போராட்டம். உண்ணாவிரதம் இருந்த 3 விவசாயிகள் மயக்கம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம்.